தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை நாளை தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். பரந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் போராட்ட குழுவினரையும் கிராம மக்களையும் விஜய் சந்திக்க இருக்கிறார். ஏகனாபுரம் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களை விஜய் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். தற்போது நாளை மக்களை விஜய் சந்திக்க இருக்கக்கூடிய சூழல்ல அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன, கள நிலவரங்கள்? பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 5746 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுகிறது. அதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 908வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த பகுதிக்கு அந்த பரந்தூர் போராட்ட குழுவினரையும் கிராம மக்களையும் சந்தித்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நாளை காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக சந்தித்து கிராம மக்களை சந்தித்து போராட்ட குழுவினர் சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார். அதற்காக இந்த பகுதியில் இருக்கின்ற ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கின்ற இந்த அம்பேத்கர் திடல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி ஏற்பாடாகி இருந்தது. திறந்தவெளி மைதானமாக ஏற்பாடாகி இருந்த நிலையில் இந்த பகுதியில் தற்போது மழையும் பெய்து வருகிறது. அதுக்கு மேலும் அந்த போராட்ட குழுவினருக்கும் அந்த கிராம மக்களும் இந்த பகுதியில் சேருவதற்கு உரிய பாதுகாப்பு இல்லாத இடமாக இருக்கும். விஜய் இங்கு பேசுவதற்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக இருக்கும் என்ற காரணத்திற்காக இந்த பகுதியிலிருந்து தனியார் திருமண மண்டபத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று போலீசார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். அந்த நிலையிலே தற்போது இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கின்ற வீனஸ் திருமண மண்டபம் என்ற பகுதி தற்போது தயாராகி வருகிறது. தற்போது இந்த விஜய் வருவதற்காக நாளை 1 மணி அளவில் அந்த விஜய் இந்த கல்யாண மண்டபத்திற்கு திருமண மண்டபத்திற்கு போராட்டக்காரர்களையும் கிராம மக்களையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது இந்த போராட்ட குழுவினர் துவக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று வரையிலே இந்த திடலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கேரவானில் பேசிவிட்டு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது உள்ளரங்கிலே இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. 1 மணி அளவில் இவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் வரக்கூடிய ஏற்பாடுகளை தவிக கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசாரும் இதற்கான ஏற்பாடுகளை முன்னிறுத்தி செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிக்கு ஏராளமான போலீசார் வருவார் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை எந்த ஒரு ஏற்பாடுகளும் இந்த பகுதியிலே நடைபெறவில்லை. இதுவே தற்போது நிகழ்வாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தன்ராஜ்.